எமிட்டி பிள்ளைங்க எங்கடி காணோம்? ஏங்க எதுக்கு நீங்க கேக்குறீங்க பிள்ளைங்கள? எமிட்டி எதுக்குன்னு கேட்டாதா சொல்லுவியோ? பிள்ளைங்க வெளியே விளையாண்டுட்டு இருக்காங்க. சரிடி, அதெல்லாம் இருக்கட்டும். மேலே மொட்டை மாடியில் கறி காய போட்டிருக்கிறேன், அதை போய் பார்த்துக்க சொல்லு பிள்ளைங்கள. என்னங்க சொல்றீங்க? வாட்டுக்கறி காய போட்டுருக்கீங்களா? ஏங்க இப்படி பண்றீங்க? கறி எல்லாத்தையும் வித்துட்டு வர மாட்டீங்களா? இந்த மனுஷனுக்கு வேற வேலையே இல்லப்பா. எல்லா கறியும் கொண்டு போனாரே, வித்துட்டு வர மாட்டாரு. இப்ப பாரு, கொண்டாந்து எல்லாத்தையும் வாட்டி காய போட்டு அதை காய வச்சு நறுக்கிறதுக்குள்ள நாங்க படுற பாடு இருக்குதே அப்பா. ஏங்க இப்படி பண்றீங்க? பசங்க பாவங்க, வெயில் எப்படி அடிச்சுக்கிட்டு இருக்குது. எமிட்டி கறி கொஞ்சம் விற்காம மீதி ஆயிடுச்சுடி, அதனால தாண்டி மேலே காய போட்டிருக்கேன். சரிடி, பிள்ளைங்கள கூப்பிடு பார்த்துக்கிட்டோம். அடியே மேலே காக்கா நிறைய பறக்குதுடி, பிள்ளைங்கள சீக்கிரம் கூப்பிடு, மேலே போய் பார்த்துக்கிட்டோம். அந்த பிள்ளைங்கள வேற கூப்பிட்டா என்ன எல்லாம் திட்டுங்க. சரி இருங்க கூப்பிடுறேன். மணி, பிரியா, ஒரு சத்தத்துல கூப்பிட்டா வருதான்னு பாருங்க. எப்ப பாரு விளையாட்டு விளையாட்டு விளையாட்டு. அடியே பிரியா, டேய் மணி, ஏம்மா என்னம்மா சும்மா கூப்பிட்டுட்டே இருக்கிற? நிம்மதியா விளையாட விடுறியாம்மா நீ? இன்னும் மட்டும் என் ஃப்ரெண்டு வரலையேன்னு அவங்க அம்மா கிட்ட போய் கெஞ்சி இப்பதான் கூட்டிட்டு அந்த விளையாடலான்ட்டு உடனே கூப்பிட்டேன். எம்டி எங்கடி மணியை காணோம்? எம்மா அவன் இங்க கீழே தாமா இருக்கான். ஏம்மா ஏம்மா இப்படி ஓயாம கூப்பிட்டுட்டு இருக்க? என்ன வேணும் சொல்லுங்க சீக்கிரம். பிள்ளைகளா, இந்த மனுஷன் வாட்டுக்கறி மேல காய போட்டுருக்காரா, கொஞ்சம் கறி மிச்சமாயிடுச்சா, மேல போய் மொட்டை மாடியில இருந்து பாத்துக்குங்க. கண்ணுங்களா, காக்கா கறியை தூக்காம பார்த்துக்குங்க, சீக்கிரமா மேலே போங்க. ஐயோ வாட்டுக்கறி வேற காய போட்டாரா, செத்தோம் நாம. எப்படியாச்சும் அந்த அண்ணக்காரனை கோத்து விட்டுற வேண்டியதான். எப்பா எனக்கு டீச்சர் ஹோம்வொர்க் நிறைய கொடுத்துருக்காங்கப்பா. அது இல்லாம நாளைக்கு எனக்கு சயின்ஸ் எக்ஸாம் இருக்கு. நான் படிச்சாதான் நல்ல மார்க் வாங்க முடியுப்பா. அதனால அண்ணனை பாத்துக்க சொல்லுங்க. அடியே குட்டி சத்தம், என்ன எதுக்கடி மாட்டி விடுற? நைஸா என்னை மாட்டி விட்டு நீ நழுவலான்னு பாக்குறியா? விட மாட்டேன்டி உன்னை. இங்க பாருங்கம்மா, எனக்கு நாளைக்கு தமிழ் எக்ஸாம் இருக்கு, நான் அதுக்கு படிக்கணும். என்னெல்லாம் முடியாதம்மா, அதான் அந்த குட்டி சத்தனை பாத்துக்க சொல்லுங்க. இவளுக்கு வேற வேலையே இல்லப்பா, எப்ப பாரு என்னை கோத்து விடுறதுலே இருக்கான். என்ன ப்ளீஸ்னா நீ பாத்துக்கணும் இன்னைக்கு ஒரு நாள். பாரு என்ன நடிப்பு நடிக்கிறா பாரு. என்னெல்லாம் முடியாதம்மா கண்ணு, ஒழுங்கா பாத்துக்க. இந்த முடிச்சவங்கிட்ட கேட்டதுக்கு கம்மனு நாமளே பாத்துக்கலாம் மாட்டேங்குது. போடாடே, ஒண்ணுத்துக்கும் ஆகாதவனே. எம்மா இவ்வளவு ஒழுங்கா அடக்கி வச்சுங்க, என்கிட்ட அடி வாங்க போறா. அப்புறம் கோவம் வந்து சாத்திடுவேன். வாடா, நீ அடிக்கிற வரைக்கும் நான் சும்மா இருப்பேனா? எப்படி சண்டை போடாம இருங்கடி ரெண்டு பேரும். கண்ணுங்களா, சண்டை போடாம ஆளுக்கு 1 மணி நேரமா பார்த்துக்குங்க கண்ணுங்களா. எப்பா ஏப்பா நீ கறி எல்லாத்தையும் வித்துட்டு வர மாட்டியாப்பா? சும்மா வெயில்ல காய போட்டு இந்த காக்காவை தோர்த்துக்கிட்டு முடியலப்பா. அடி வெயில் எப்படி தெரியுமா அடிக்குது? 100 டிகிரிக்கு மேல அடிக்குது. நானே ஆல்ரெடி கருப்பா இருக்கிறேன். எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கிண்டல் பண்றாங்க. இப்படி வெயில்ல போய் நான் டெய்லி கறி பார்த்துக்கிட்டு இருந்தா இன்னும் கருத்து போயிருவேன்ப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் போகலன்னா அடி வாங்க போகிறீங்க. இந்த மாதிரி வீணா போன குடும்பத்தில் பிறந்தா இப்படிதான் டெய்லியும். அண்ணா ஒழுங்கா நீ பாத்துக்கடா. சரி வா, ஆளுக்கு 1 மணி நேரமா பாத்துக்கலாம். ஏமா எங்களை மட்டும் கூப்பிட்டே, எங்க உன் சின்ன பையனை காணோம்? என்ன கரெக்டா சொன்னா? நம்ம மட்டும் என்ன இழுச்சு வைங்களா? அவனும் வரட்டும். அவன் கீழே தானே இருக்கா, இரு நான் கூட்டிட்டு வரேன். டேய் வரனே வரானான்னு பாரு இந்த பைத்தியக்காரன். மேல இருக்குதுன்னு தெரிஞ்சா ஊடே தங்க மாட்டான். ஊடுடா போய் ஒளிஞ்சுக்குவான். கண்ணே, நீ இன்னைக்கு எங்க போய் ஒளிஞ்சனோ நீ தரன்னு இழுத்துட்டு வந்துருடா. ஏய் எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? சீக்கிரம் சொல்லுங்க, நான் போய் நொண்டி விளையாடணும். ஏய் அப்பா, மேல வாட்டுக்கறி காய போட்டுருக்காரா, அத போய் நம்ம தான் பாத்துக்கணுமா? வா, ஒழுங்கா ஆளுக்கு 1 மணி நேரமா இருந்து பாத்துக்கலாம். ஐயோ ஏய் என்னம்மா சொல்றீங்க? ஏமிட்டி இந்த அப்பாக்கு வேற வேலையே இல்லையா? சும்மா மாட்டுக்கறி காய போட்டு நம்ம மேல போய் உட்கார சொல்லிட்டே இருக்காரு. எப்ப என்னைக்குதான் அதுல இருந்து விடிவுகாலம் வரும்னு நமக்கு தெரியலப்பா. எப்பா நீங்க கம்முனு வேற வேலைக்கு போங்கப்பா, எத்தனை வேலை இருக்குது. அடே கம்முனு இருந்துக்கே, அப்பா கிட்டே அம்மா கிட்டே அடி வாங்கிக்காத. சரி வாங்க போலாம். எமிட்டி முக்காயி, நான் வேலைக்கு போயிட்டு வரேன்டி. சரியா மனுஷா, கிளம்பு நான் பாத்துக்கிறேன். பிள்ளைகளா போய் ஆளுக்கு 1 மணி நேரமா பாத்துக்கோங்க. ஏம்மா நீ பேசாதமா, நீ கம்முனு ஓடிடுவேன் என்கிட்ட சொல்லிட்டு. நாங்கெல்லாம் போய் வெயில்ல வேவாத வெயில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது. இந்த மனுஷனால நாம திட்டு வாங்கிட்டு இருக்கிறோம். சரி பசங்களா, நான் கிளம்புறேன், நீங்க பாத்துக்கோங்க. போ ஃபர்ஸ்ட் போ. என்ன ஃபர்ஸ்ட் நீங்க 1 மணி நேரம் பாத்துக்கோங்கண்ணா. ஏன் நீ பாத்துக்கிட்ட என்ன? இந்த வீணா போனவங்கிட்ட கேட்கறதுக்கு கம்ம நாமளே பாத்துக்க மாட்டேங்குது. ஏய் வருணே, ஒழுங்கா பாத்துக்க. என்ன பார்த்தாதான் உனக்கு இழிச்சவன் மாதிரி தெரியுது. ஏன் இவனை அண்ணங்காரனை ஃபர்ஸ்ட் பாத்துக்க சொல்ல வேண்டியதானே? அவன் தானே நமக்கு எல்லாத்துக்கும் மூத்தவன், அவனே போய் இருக்கட்டுமே. எப்பா உங்களுக்கெல்லாம் எதுக்கு தான் நான் அண்ணனா பிறந்தனே தெரியல. கம்முன்னு கடைசியா பிறந்திருக்கலாம் போல. சரி நானே ஃபர்ஸ்ட் பாத்துக்கிறேன். நான் கூப்பிடும் போது நீங்க வந்துடணும். ஆமா வரலீனா அவ்வளவுதான். அப்புறம் நான் பத்திரக்காளி ஆட்டம் ஆடிடுவேன். சரி பாத்துக்க. ஏய் வாடா வரணும், நம்ம போலாம். என்ன வா போவோம் நம்ம. சரி வா நம்ம போவோம், 1 மணி நேரம் கழிச்சு வருவோம். பாரு என்ன வேகமா போறானுங்க பாரு பைத்தியக்காரனுங்க. அடே குட்டி சத்தா, நைட்டு ஹோம்வொர்க் தெரியலன்னு வந்து என்கிட்ட கேப்பல. அப்ப வாடா அவனை வச்சுக்கிறேன். ஐயோ வெயில் வேற என்னமோ இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்குதே கருமாந்திரம். மத்த நேரத்துலாம் பாரு வெயிலே அடிக்காத வெறும் மோடமா இருக்கும். எப்ப நமக்கு மேல வருதோ அப்பதான் படிச்சுன்னு பல்ல காட்டிக்கிட்டு இருக்கோம். எப்ப சூரியனே உனக்கு வேற வேலையே இல்லையா? நான் வரும்போதுதான் வெயில் அடிப்பியா? மத்த நேரம்லாம் சும்மா தானே இருக்கிற. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்போ. சொல்லதான் இன்னும் படிச்சுன்னு அடிக்குது.
ஐயோ காக்கா வேற பறக்குதே. ஹே ஷூ 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 ஷூ. கருமாந்திரம் இந்த காக்கா இளவு எடுக்க முடியலப்பா. ஏய் இன்னொரு தடவை வந்து உட்கார்ந்தே வில்லு எடுத்து உன் காலை உடைச்சு போடுவேன். கருமாந்திர இளவு போய் தொலைதான் பாரு. ஐயோ ஒரு வாட்டை தூக்குதே. ஹே ஷூ. ஐயோ ஒரு வாட்டை வேற தூக்கிட்டு போயிடுச்சே. இன்னைக்கு நம்ம செத்தோம். கறி தூக்குறதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இவனுங்களை பார்த்துக்க வச்சுட்டு இவனுங்க இதில் தான் தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிடணும். டைம் எத்தனை? ஐயோ 10 நிமிஷம் தான் போயிருக்கா. இன்னும் 50 நிமிஷம் இருக்கா. கரும்பு அந்த டைம் வீணா போன டைம் மற்ற டைம்லாம் குடு 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 குடுன்னு ஓடுது. நம்ம என்னைக்கு இந்த கறி பார்க்க வரமோ அன்னைக்கு மட்டும் டைமே போக மாட்டேங்குது. சரி கொஞ்ச நேரம் பாட்டாச்சும் பாடிக்கிட்டு இருப்போம். வா நூக்கா வாலையா நூக்கா வாலையா யா 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 யா. ஐயோ இந்த காக்கா வேற வந்து உட்காருதே. கரும்பு ஒழுங்கா ஒரு பாட்டு பாடுறது கூடுது. ஹே ஷூ ஷூ. கருமாந்திர இலவை இருக்கிட்ட இலவை எடுக்க முடியலப்பா. சும்மா கத்திக்கிட்டே இருக்குதே. ஏன் கத்தாதே கருமோ. ஏடி காக்கா உனக்கு மத்த இடத்துல எதுவுமே கிடைக்கலையா? இங்கேயே தான் கிடைக்குமா? மூஞ்ச பாரு முகரக்கட்டைய பாரு கட்டங்கரியேறனு. அப்பாடா இப்பதான் போயிருக்குது. கம்மல் ஒரு தடி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். சரி டைம் பாப்போம் எவ்வளவு நேரம் போயிருக்குன்ட்டு. 1 மணி நேரம் ஆகிறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. சரி அவனுங்களை கூப்பிடுவோம். என்ன என்ன வந்து தொலைறானுங்களான்னு பாரு. கீழே இறக்குறானுங்க காது கேட்காத மாதிரியே விளையாடுறானுங்க. அடே தடியா ஏய் வாடா சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு. ஏமா ஏன் டைம் ஆயிடுச்சு ஒழுங்கா வந்து நீ பாத்துக்க. வரானான்னு பாரு இந்த வீணா போனவே. கம்முனு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்துக்கவே கூடாதுப்பா. டேய் சீக்கிரம் எவனாச்சும் வாங்கடா. ஏன்டா இப்படி என்னை டென்ஷன் ஆக்குறீங்க? இந்தாப்ல 5 நிமிஷம் டைம் இருக்கும்போது எது கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிற? ஏண்டா வீணா போனவனே கூப்பிட்டா வர மாட்டியா நீ? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? ஏன் டைம் முடிஞ்சிருச்சு ஒழுங்கா உன் டைம் பாரு நீ. போய் தொலை. என் முன்னாடி நிக்காத. டேய் கிளம்பிட்டு ஓவரா பண்ணாத. வெயில்ல கடந்து காக்காவை துரத்திக்கிட்டே இரு. அப்பதான் உனக்கு புத்தி வரும். சரிப்பா நான் கிளம்புறேன். நான் போய் ஜாலியா விளையாட போறேன். என் நேரம் இப்படி வந்து இந்த மேல மொட்டை மாடியில வேவாத வெயில்ல வாட்டக்கரையை பார்த்துக்கிட்டு காக்காவை துரத்து விட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். கடவுளே அடுத்த ஜென்மத்திலேயாச்சும் என்னை பணக்காரனா படைச்சிருப்பா சாமி. இத பாரு என் உயிர் எடுக்கிறதுக்குன்னு வந்து கத்திக்கிட்டு இருக்குது. ஹே ஷூ ஷூ ஷூ. இந்த கறியை காய வச்சு நறுக்கி அப்பா பொட்டிக்குள்ள எடுத்து வைக்கங்காட்டி அப்பா சாமி நம்ம படுற பாடு இருக்குதே. டேய் வர்ணே நீ தான் இருக்கறியா? ஏமா நானே டென்ஷன்ல இருக்கிறேன். என்னமா வேணும்? டேய் மவனே உங்க அப்பா வேலைக்கு போயிட்டாரு. அதுல இருந்து ஒரு 10 வாட்டை எடுத்து குடுறா வித்தறலாம். ஐயோ என்னால முடியாதுப்பா சாமி. அவர் வந்த வாட்டி அப்புறம் நாளை கிளி வாங்கணும். டேய் உங்க அப்பனுக்கு என்ன தெரியவா போகுது? அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. நீ எடுத்து வச்சிட்டு எல்லாத்தையும் கரெக்டா போட்டு வச்சிரு. ஒரு 10 வாட்டை எடுத்துட்டு வாக்கனே. பக்கத்து வீட்டுக்காரி அம்பூச்சா இருக்கால அவ தான் கேட்டா ஒரு வாட்டை 10 ரூபான்னு சொல்லி கொடுத்துடலாம் போ. நீ பொம்மைக்கார கேட்டல நீ எடுத்தீங்கன்னா உனக்கு நான் பொம்மைக்கார வாங்கி தரேன். ஐ பொம்மைக்கார வாங்கி தரியா? அப்படின்னு இருந்தா வந்து எடுத்துக்கோ. சரி சரி உங்க அப்பா வரங்காட்டி ஒரு 10 வாட்டை எடுத்து வச்சுக்கிறேன்பா. டேய் மவனே உங்க அப்பா வரனாலயானே அந்த சைடு எட்டி பாத்துக்கிட்டே இரு. வந்தாருன்னா ஒரு சிக்னல் குடி என்கிட்ட. சரிம்மா அத பாக்குறேன். நீ போய் எடுத்துக்கோ. வரனே வரனே உங்க அப்பா வராரான்னு பாத்துக்கிட்டே இருடா. சரிம்மா நீ சீக்கிரம் எடுமா. எம்மா எடுக்காத அப்பா வந்துட்டாரு. ஐயோ அது காட்டியமாடா அந்த மனுஷன் வந்துட்டாரு. சரி சரி ஒரு 8 வாட்டை எடுத்துருக்கேன். அதை போய் நான் அவட்ட கொடுத்து காசு வாங்கிக்கிறேன். டேய் மவனே உங்க அப்பா எப்படி எங்கடா வாட்டக்கறியை காணும்னு கேட்பாரு. கேட்டா காக்கா 4-5 தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிடு சரியா? ஏமா நீ என்னை கோத்துறதுல இருமா. சரிடா நான் கிளம்புறேன் சீக்கிரமா. ஐயோ அப்பா வேற வராரே. நான் வேற மாட்ட போறேனே. டேய் வர்ணே இங்கதான் இருக்கியா? ஐயோ அப்பா வேற வந்துட்டாரே. இவரு வேற கறியை பார்க்காம இருந்தா போதுமே. அம்மா மாரியாத்தா என்ன எப்படியாச்சும் காப்பாத்து. ஐயோ வாட்டுக்கறி சைடு திரும்பி பாக்குறாரே. சத்தம். ஐயோ எங்கடா 10 வாட்டியை காணோம்? எப்பா அது வந்து என்னடா அது வந்துன்னுட்டு இருக்கிற? ஒழுங்கா ஒரு கறியை கூட பாத்துக்க மாட்டீங்களாடா? உங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு உங்களை வளர்த்துறதுக்கு கம்முன்னு 4-5 மாடு வாங்கி வளர்த்திடலாம் போல. எப்பா என்னை மறைச்சு பார்க்காதீங்க. நான் ஒண்ணும் பண்ணல. பிரியா பாத்துக்கிட்டனால அவ பாத்துக்கும் போதுதான் காக்கா வந்து தூக்கிட்டு போச்சு. நான் என்ன பண்றது?